ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல இருக்க லிஸ்ட்டு என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட், அதாவது நம்பர் வச்சு லிஸ்ட்டு பண்ணுறது. ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டு, அடுத்த ஃபுட்பாலு, அடுத்து பைக் ரேஸு, இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஓஎல் டேக், அதாவது ஆர்டர்டு லிஸ்ட்டு. இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர்டு லிஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்ஐ டேக் போட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாகவே 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டு, ரெண்டாவது நம்பர் ஃபுட்பாலு, அப்புறம் பைக் ரேஸிங், இந்த மாதிரி அதுவாகவே டிஃபால்ட்டாக 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் லிஸ்ட் வித் அட்ரிபியூட், டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கே நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அதாவது ஸ்டார்டிங் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் எனக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம 5ன்னு முன்னாடியே கொடுத்துடணும். அதாவது ஓஎல் டேக்கில் ஸ்டார்ட்டுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி 5ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் இதில் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ரவிங்கிறது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் 5னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ராம் 6, ஜாஃபர் 7th. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா க்ளோசிங் டேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நோட் பேடில் எடிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அது நீங்களாக டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ எடிட்டர் தான். ஸோ யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் டைப் அட்ரிபியூட்டில், அதாவது ஆர்டர்டு லிஸ்ட்டில் ஐயில் டைப் அட்ரிபியூட்டில் ஐன்னு கொடுத்துருக்கேன். ஐன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ரோமன் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஐன்னு கொடுத்துருக்கேன். இதுலேயே கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னா அதுலேயே ரோமன் லெட்டரில் கேபிட்டலில் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நான் இதில் ஏன்னு கொடுத்துருக்கேன். டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏபிசிடியில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நான் இதில் ஸ்டார்டிங்கில் வந்து 15ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 15th லெட்டர் ஓங்கிறதுனால ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதுலேயே நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும், ஜியிலேருந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு டேக்கு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், அப்புறம் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் ஏபிசிடியில் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரு, ஏபிசி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. வெறும் புல்லட் பாயிண்ட்ஸு, டாட்டு, ஸ்கொயரு, சர்க்கிளு, இந்த மாதிரியான வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். டைப் அட்ரிபியூட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் டிஸ்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல சர்க்கிள்னு கொடுத்துருக்கேன், மூணாவதுல ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். யூஎல் டேக் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஸோ அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ லிஸ்ட்டு டேக் எல்லாமே ஒன்று தான். க்ளோசிங் டேக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புல்லட் பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயரு, சர்க்கிளு, இது பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான வேல்யூ கொடுத்தீங்கன்னா டைப்பில் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸு. ஸோ பேசிக் நல்லா தெரிஞ்சால் தான் இதை வச்சு சிஎஸ்எஸ் டேக் சிஎஸ்எஸ் கோடு எழுத முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக்கு, கொஞ்சம் நல்லா நீங்களாகவே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நெஸ்டட் லிஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆர்டர்டு லிஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைப் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கும் நான் 1லேருந்து தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ 1 2 3 ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஜாவா ப்ரோக்ராம், ஆண்ட்ராய்ட் ப்ரோக்ராம், சிஷார்ப் ப்ரோக்ராம்னு எழுதி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 2 3ன்னு கொடுத்ததுனால 4 வரலும் வேல்யூ வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸ்கொயர்னு வேல்யூ கொடுத்ததுனால ஸ்கொயர் புல்லட் வச்சு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் லிஸ்ட்டு. ஸோ டெஃபனிஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎல் டேக் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிடி இந்த டேக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு பேராகிராஃபை நீங்கள் டெஃபனிஷனாக ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடுத்த டெக்ஸ்ட் வந்து கீழே கொஞ்சம் தள்ளி வரணுன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து டெஃபனிஷன் லிஸ்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் HTML டேட்டாவை லிஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸு. லிஸ்ட்டில் இதை வச்சு அடுத்து சிஎஸ்எஸ் கோடு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் HTML நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கோடு எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓனாக டைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எப்போவுமே மறக்காது. என்னென்ன எப்படியெல்லாம் டேக் மாற்றி உள்ள லிஸ்ட்டு, அதுக்குள்ளே லிஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாமே நீங்களாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பேசிக்ஸ் கோடு. இதை ட்ரை பண்ணால் தான் நீங்கள் அடுத்தடுத்து HTML5, CSS3, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.